அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அபீஸ் ரெசிபி. இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்கள் கூட என்ன ஷேர் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா, குழந்தைங்களுக்கு பசித்தன்மையை தூண்டுறக்கு வீட்டில் நம்ம என்ன செஞ்சு கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்துட்ருக்கிறது பிரியாணி இலை. இது எல்லாத்துக்குமே தெரியும். இது நம்ம புலாவ் செய்கிறதுக்கு, பிரியாணி செய்கிறதுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். இதில் நிறைய மெடிசினல் பெனிஃபிட்ஸ் இருக்குது. முதல்ல அது என்னென்னு பார்த்துடலாம். பே லீஃப் பிரியாணி இலை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆன்டி மைக்ரோபியல் ஏஜென்ட் தான். இது அப்பிடேட்டை நல்லா ஸ்டிமுலண்ட் பண்ணும். அதாவது பசித்தன்மையை நல்லா தூண்டும். சின்னவங்களுக்கு மட்டும் கிடையாது, பெரியவங்களுக்கும் தான். மந்தமாக இருந்துச்சுன்னா இது சரி பண்ணிடும். ஃப்ளாட்டுலன்ஸ் வாய்வு பிரச்சனை இருந்துச்சுன்னா அதையுமே சரி பண்ணும். சின்ன குழந்தைங்களுக்கு ஏற்படுற அந்த கோலிக் பெயின் அதுக்குமே இது நல்லா ஹெல்ப் பண்ணும். ஸ்டொமக் அல்சர் இருந்துச்சு அப்படின்னா அதை நல்லாவே சரி பண்ணும். ஸோ டைஜஸ்டிவ் சிஸ்டமுக்கு இது ரொம்ப நல்ல ஒரு ஏஜெண்ட். இப்போ இது ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, தண்ணி ஒரு 2 பேர்த்துக்கு இல்லை 3 பேர்த்துக்கு அளவாக நான் சொல்கிறேன். தண்ணி நீங்கள் கொதிக்க விட்டுடலாம். இதில் நம்ம ஒரு 5-6 இலை சேர்த்திக்கலாம். இது ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும். இது நல்லா மூழ்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நல்லா ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணி நல்லா அதில் இம்மர்ஸ் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. நல்லா கொதி விடணும். கலர்லாம் பெருசாக எதுவும் சேஞ்ச் ஆகாது இது. ஆனால் அந்த இலையோட கலர் மாறும். நல்லா கொதிக்க கொதிக்க பார்த்திங்கன்னா அந்த லைட் எல்லோவாக இருக்கிறதுல டார்க் ஆகுது பார்த்திங்கன்னா, தண்ணியில் நல்லா ஊறி இந்த ஸ்டேஜுக்கு வரணும். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ பாருங்கள், கலர் ஃபுல்லாமே மாறிடுச்சு. ஆனால் தண்ணியோட கலர் பெருசாக எதுவும் மாறாது. இப்போ இது ஆஃப் பண்ணி ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். அந்த இலையோட கலர் பாருங்கள், நல்லாவே மாறி இருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணி இதை மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் கழித்து இதை நம்ம ஊற்றிக்கலாம். இது பெருசாக எதுவுமே கிடையாது. அது ஆட் பண்ணும், இது ஆட் பண்ணும் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ இஞ்சி சுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா குழந்தைங்க ரொம்ப சிரமப்படுவாங்க சாப்பிட்றதுக்கு. ஆனால் இது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அந்த மசாலா ஐட்டம்ஸ் அப்படின்னாலே அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு வீக்லி ஒன்ஸ் இல்லை 10 days ஒன்ஸ் நீங்கள் தாராளமாக இதை கொடுக்கலாம். ஸோ அப்பிடேட்டை நல்லாவே ஸ்டிமுலண்ட் பண்ணும். கொஞ்சம் நம்மளுக்கு தேவை அப்படின்னா ஹனி இல்லை நாட்டு சக்கரை அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இல்லை லெமன் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது சைனஸ் ப்ராப்ளம், ஸ்டஃபி நோஸ், பேக் பெயின் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நான் அப்போ தான் எப்போல்லாம் வீடியோஸ் போடணும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸ்டே ஹெல்தி, பி ஹாப்பி. தேங்க்யூ.